கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பள்ளி விடுமுறைக்காக சென்ற 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 50 வயது நபர். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணிகளை குறித்து விளக்குகிறது இந்த கிரைம் தொகுப்பு. கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுமி தந்தையின் நண்பரான 50 வயதான மணி என்பவர் கொளப்பலூர் பகுதியில் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். சிறுமியின் பாட்டி வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக வீட்டில் தனியாக படுத்த படுக்கையாக இருந்து வந்துள்ளார். இதனால் சிறுமி தனது விடுமுறை நாட்களில் பாட்டி வீட்டிற்கு சென்று அவருக்கு சமையல் செய்து கொடுத்துவிட்டு கவனித்துக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சிறுமி வழக்கம் போல் பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்த போது அங்கு வந்த மணி என்ற அந்த நபர் சிறுமியிடம் ஆசை வார்த்தைகளை கூறி கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து பெற்றோரிடமோ அல்லது வெளியில் யாரிடமோ கூறினார் சிறுமியின் தந்தையை கொலை செய்து விடுவதாக கூறி மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன சிறுமி இக்கொடூர சம்பவத்தை யாரிடமும் கூறாமல் மறைத்துள்ளார். இந்நிலையில் சிறுமி கர்ப்பமடைந்தது அவருக்கும் தெரியவில்லை. பெற்றோர்களும் அதை சரியாக கவனிக்கவில்லை என கூறப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி இரவு சிறுமிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து பெற்றோர்கள் அவரை கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் 8 மாதம் கர்ப்பமாக இருப்பதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்தனர். மேற்படி மேல் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியதின் பேரில் சிறுமி பெருந்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பாதிக்கப்பட்ட சிறுமி என்பதால் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மாவட்ட குழந்தைகள் நல குழுமத்திற்கு முறைப்படி தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக சமூக பணியாளர் தேவகி என்பவர் கடந்த மே 7ஆம் தேதி பெருந்துறை மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் விரிவான விசாரணை நடத்தினார். விசாரணையில் ஒர்க் ஷாப் நடத்தி வரும் மணி என்பவர் சிறுமியை மிரட்டி சீரழித்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சமூக பணியாளர் தேவகி கோபிச்செட்டிப்பாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்று முறைப்படி புகார் அளித்தார். புகாரின் பேரில் கோபிச்செட்டிப்பாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். தலைமறைவாக இருந்த குற்றவாளி மணியை போக்சோ பிரிவுகளின் கீழ் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்.